Hello everyone, welcome back to our new series. இந்த series பார்த்தீங்கன்னா கேள்வி கேளுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட வீடியோ நம்பர் 14. ஓகேயா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணாமல் ஒரு சில கொஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொஷினை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த கொஷினை நான் வீடியோ சொல்யூஷனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. பட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஷின் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன கொஷினுக்கு நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பின் பண்ணால் போதும். ஓகே, நீங்கள் வந்து டெலிகிராம் அந்த மெசேஜ் எனக்கு பின் பண்ணால் போதுமானது. நான் அதுக்கும் வீடியோ சொல்யூஷன் வந்து லேப்டாப் சரியானோடனே கொடுக்க பார்க்குறேன். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி வந்து அந்த கொஷினில் டைப் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்காக நான் கேட்குறேன் லேப்டாப் சரியாக எப்படி வரதுக்குள்ளே. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒரு 10% சார்ஜ் இருக்குது. அதனால இந்த வீடியோ மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா? ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா இது பெரிய மெசேஜ் என்னன்னா, சார் நான் நீட் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2-3 வீக்ஸ் ஆகுது. சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோ, 2-3 வீக்ஸ் ஆகுது. செல்ஃப் டவுட் இஸ் கில்லிங் மீ எவ்ரி டே. அவருக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. டெய்லி கெட்டிங் தாட்ஸ் லைக் காட் 2 இயர். சரியா? 2 வருஷம் சின்சியராக படித்தவங்களுக்கு ரிவார்டு பண்ணுவாரா இல்லை 2.5 மந்த்ஸு படிக்கிற உனக்கு ரிவார்ட் பண்ணுவாரா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரியா? ஸோ அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, கடவுள் வந்து ரிவார்ட் பண்ணுவார். சரி, கடவுளுக்கும் இந்த இதுக்கு சம்மந்தமே இல்லை. சரியா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள வாழ்க்கையில் வாழவே இல்லை அப்படிங்கிறத என்னோட ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம காடை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? எங்கே இருக்குது அந்த காடு? சரி, இப்போ கம்மிங் பேக் டு அவர் கொஸ்டின். சரியா? காட் வந்து உனக்கு நீட் சீட்டில் கொடுக்க போகிறது இல்லை, இதை விட்டு தள்ளு. அப்போ 2 இயர்ஸ் சின்சியராக படித்தவங்களுக்கு நீட் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நல்ல பாரு, சின்சியருங்கிற வேர்டு இருக்குது. சரியா? சின்சியர் இல்லைன்னா அது வேற கேஸு. ஸோ 2 இயர்ஸ் சின்சியராக படித்தவங்களுக்கு நீட் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை 2.5 மந்த்ஸு 2.5 மந்த்ஸு நீ ஹார்ட்வேர் பண்ணியிருக்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சரியா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, மேபி உனக்கு என்ன தோணுது, 2 இயர் நீ படிச்ச அப்படின்னா நீ கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். 2 இயர் நீ படிச்சேன்னா கண்டிப்பாக உன்னால் நல்ல மார்க் வாங்க முடியும், நீ கிளியர் பண்ணிடு. அப்போ ஒன்று பண்ணு, இப்போ படிக்காத, படிக்கிறத விட்டுரு. 2 வருஷத்துக்கு அப்புறம், சரியா? இப்போ வந்து 2021 தானே, 2021 எக்ஸாம் நீ எழுதாத, 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோ. எடுத்ததுக்கப்புறம் நீ கிளியர் பண்ணலாம். ஸோ 2 வருஷம் வேஸ்ட் பண்ண சொல்கிறீங்களா? ஆல்ரெடி நீ 2 வருஷம் 2019 2 வருஷம் நீ ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணியிருக்க. அப்போ இன்னும் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணது தப்பு இல்லையே. ஏன்னா உன்னோட எய்ம் என்ன, டாக்டர் ஆகணும். அப்போ உன்னால கிளியரே பண்ண முடியாது அப்படின்னு உனக்கு தோணுதுன்னா அப்புறம் எதுக்கு நீ வேஸ்ட் பண்ற? நீ உட்காந்து 2023க்கு படி. சரியா? 2023க்கு படி. நிறைய பேர் ஒரு இயர் ட்ராப் பண்ணிட்டு எழுதுவாங்க, நீ 2 இயர் ட்ராப் பண்ண போற. ஏன்னா உனக்கு என்ன டவுட் இருக்கு? 2 இயர் படிச்சாதான் கடவுள் உன்னால நீட்டை கிளியர் பண்ண முடியல, கடவுள் அப்பதான் உனக்கு கொடுப்பாரு. சரியா? உனக்கு ஒர்க் என்ன, 2 இயர்ஸ் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உன்னால் நீட்டே கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உன்னோட கருத்து. சரியா? அப்போ 2.5 மந்த்ஸ்ல படிச்சா நீட் கிளியர் ஆகுது அப்படின்னு உனக்கு தோணுது. அப்போ நீ என்ன பண்ற? 2 இயர்ஸா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, 2 இயர்ஸ் உனக்கு டைம் வேணும்னு நீ 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கும். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இப்போ நீ படிக்காத, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதிக்கும். 2வது சொல்யூஷன். சரியா? 2வது சொல்யூஷன் கொடுக்கறது முன்னே சின்ன கதை மாதிரி சொல்லிடுறேன்னு வச்சுக்கோ. 2வது சொல்யூஷன் என்ன? ஓகேயா? சி, நல்லா பார்த்தனா உனக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் 3rd இயர் பிஎஸ்சி 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேயா? பிஎஸ்சி 3rd இயர் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு என்னோட ப்ரொஃபஸர், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. ஓகேயா? ஸோ அவர் நான் வந்து அவர்கிட்ட சும்மா கிளாஸ்க்கு வெளியே பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகே, அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. பேசல, அது ஆர்கியூமெண்ட் மாதிரி போச்சு. பட் ஓகே, ஆர்கியூமெண்ட்ல வந்து ஆஸ் யூஷுவல் அவர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு முடிச்சாச்சு. அதை விட்டுரு, எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் இன்னும் டிகிரி வாங்கின நீ. ஓகே, ஸோ அந்த கதையை விட்டுரு. ஸோ நான் 3rd இயரில் இருக்கிறப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ நார்த் இந்தியா, உனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணுறனா, யூடியூப் சேனல்னு ஆரம்பிச்சுக்கோ. என்ன சொன்னார்? யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பி. ஓகேயா? யூடியூப் சேனலை நீ ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னால் உனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. பட் அப்போதைக்கு தான் நல்லா பார்த்தோன்னா 3rd இயர் படிக்கிறப்ப தான் LMESல சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆப் லான்ச் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு அப்போ ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ நான் அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன், சார் நார்த் இந்தியாவோட எல்லா கூட்டமும், சரியா, நார்த் இந்தியாவோட எல்லா கூட்டம் பார்த்தோன்னா பைஜூஸ்ல இருக்கு. ஓகேயா? சவுத் இந்தியாவோட எல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா LMS கிட்ட தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா
நான் இங்கே ஆரம்பித்தாலும் எனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை. சரியா? ஸோ நான் இப்படியே நினச்சி விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் கதை மாதிரி போகலாம், பட் இது வந்து புரியணும். ஓகேயா? 2 சொல்யூஷன் இருக்குது. ஸோ உனக்கு இப்படி தான் தோணுது அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு சொல்யூஷன் 2 இயர்ஸ் டைம் இருந்தால் தான் உன்னால் கிளியர் பண்ண முடியும். 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். ரெண்டாவது என்னன்னா சும்மா ஒரு கதை மாதிரி சொல்கிறனால ஒரு பைஜூஸ் இருக்காங்க, எல்எம்இசி இருக்காங்க. ஓகேயா? ஸோ இவங்க வந்து செட் ஆகிடுச்சாச்சு. தமிழில் எல்லாருமே எல்எம்இஸ்ட்டு தான் போவாங்க, ஹிந்தி எல்லாருமே பைஜூஸ் கிட்ட தான் போவாங்க. ஓகேயா? இப்போ நான் எப்படி ஒரு யூடியூப்பில் வந்து அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு வந்து சும்மா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரியா? ஸோ அப்போதைக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சும்மா ஒரே ஒரு லெசன் மட்டும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அகைன் அந்த அளவுக்கு ஆசை இல்லாதனால நான் வந்து அகைன் என்னோட காலேஜ் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் வந்தாச்சு. ஸோ நான் 3rd இயரில் சேனல் ஆரம்பிக்கவே இல்லை. எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர், அதுவும் பாதிக்கு மேலே தான். ஒரே ஒரு அக்டோபர் மந்த்து கிட்ட சும்மா ஒரு 4-5 வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். அவ்வளோதான். யூடியூப் நோ. அப்புறமேல் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரியா அவங்களுக்கு பார்த்தோன்னா ஸ்கூலில் காலேஜில் நடத்துகிற லெக்சர்ஸ் எல்லாம் புரியல அந்த அளவுக்கு. அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த டாப்பிக்கில் நீ லெக்சர் வீடியோ மாதிரி போடு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு தான் என்னோட இதில் பார்த்துன்னு வச்சுக்கோ அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். என்னோட சேனலில் பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா 11-12 போர்ஷன் இருக்காது, அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். சரியா? ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அளவுக்கு இருக்கிற டாபிக்ஸை தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். எம்எஸ்சியாக இருக்கட்டும், அது பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லைனா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸாக இருக்கும். இது எல்லாமே தான் நான் கவர் பண்ணேன். புரியுதா இல்லையா? ஸோ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும். சரியா? இந்த மாதிரி இருக்க வீடியோஸ் வந்து நான் கவர் பண்ணிக்கிட்டு அதை தான் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு என்ன பிரச்சனை? ஓகே நோ ப்ராப்ளம், விட்டுரு, அதுக்கு ஏதோ பிரச்சனை. ஸோ லேட்டராக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஃபுல் கதையை சொல்லிடுறேன். ஓகே, இதுக்கு மேலே உன் டெசிஷன், நான் யார் டெசிஷன்லையும் குறுக்கால வரல, பட் இதான் ஒரிஜினாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லேட்டராக பார்த்தோன்னா இதில் வியூஸ் நல்லா போச்சு. ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா எனக்கு வந்து பிஎஸ்சியில் பிஎஸ்சி 3rd இயர் லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ்சி 3rd இயர் படிக்கிற ஒரு பையன். ஓகே, லாஸ்ட் இயர் இந்த கொரோனா டைம் அப்போ சொல்கிறேன், 3rd இயர் படிக்கிற ஒரு பையன் வந்து எனக்கு அங்கே ஃப்ரெண்டு. ஓகே, ஸோ எப்படியும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எனக்கு ஞாபகம் எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும்னு கூட தெரியல, பட் நல்ல ஒரு இப்போ ஓரளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோ. அந்த பையன் வந்து என்கிட்ட அப்பப்போ டவுட் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ அந்த பையன்கிட்ட நான் வந்து டவுட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் வந்து சின்ன டவுட் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா நான் ட்ரை பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணேன். அப்போதைக்கு அவன் என்னன்னு கேட்டேன், என்கிட்ட லேப்லெஸ் வந்து ஏதாச்சும் வீடியோ இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா நான் வந்து என் சேனலோட லிங்க் அவனுக்கு அனுப்பி விட்டுருந்தேன். அவனும் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்லா பாரு, பிஎஸ்டி காலேஜ். சரியா? ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ்நாட்டிலேயே. அந்த காலேஜில் ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னோட சேனலோட லிங்கை இவங்கள்ட்ட கொடுத்துருக்கான். சரியா? இவங்க கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கும், என்னோட சேனலோட லிங்க் இந்த பையன்கிட்ட கொடுத்துருக்கான், இதை பாருங்க, இது வந்து சூப்பராக நடத்தியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. ஓகே, இந்த பையன் பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல என்னால் நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா பிஎஸ்டி காலேஜ் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காலேஜ். அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரே என்னோட வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோமே. சரியா? என்னோட வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்ல நான் எந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கேன் யோசிச்சு பார்த்துக்கோ. சரியா? ஸோ இது பாரு, இது ஒன் ஆஃப் த ஸ்டோரி. நான் இதை பார்த்தேன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன். சரியா? எங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த ப்ரொஃபஸர் இல்லை, இந்த ப்ரொஃபஸர் இல்லை, இது வேற ப்ரொஃபஸர், இன்னொரு ப்ரொஃபஸர். ஓகே, ராஜ்மோகன் சார்கிட்ட சொன்னேன். நான் அந்த மாதிரி சார் என்னோட வீடியோ இந்த மாதிரி போட்டிருந்தேன், பிஎஸ்சி காலேஜ் பசங்க வந்து அதெல்லாம் பார்க்குறாங்க, வெரி குட் அபி. அது இல்லாமல் நீங்கள் வந்து நீட்டுக்கு வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் மாதிரி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து எங்கள் ஒய்ஃபை கூட நான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீச்சர். ஓகே, அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டீச்சர். ஸோ அவங்க 11th-12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அடுத்து என்ன ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிச்சின்னா, ஓ அப்போ நம்ம வந்து போடுறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட பார்க்குறாங்க. சரியா? ஸோ அகைன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு போகவே இல்லை. அப்புறம் பார்த்தோன்னா அகைன் லாக்டவுன் வந்துச்சு, ஜூலை மாதம் வந்துருச்சு. சரியா? ஸோ அக்டோபரில் ஆரம்பிச்சு ஜூலை மந்த்கிட்ட வந்துச்சு. நடுவில் வந்து இது நீட்டுக்காக மட்டும் நான் பழைய கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன், அதோட முடிச்சு. ஸோ ஜூலைக்கு அப்புறம் பார்த்தோன்னா நான் ஏகப்பட்ட டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மோட்டிவேஷன் எப்படி, நீட் நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பேன். லேட்டராக பார்க்குறப்ப யூடியூப்பில் பார்க்குறேன். யூடியூப்பில் பார்த்தா இதெல்லாம் சொன்னால் வியூஸ் அந்த அளவுக்கு போகுது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன நினச்சோம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இது எதுக்கு சொல்லிக்கிட்டு, ஆனால் அதுவுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம யூடியூப்பில் வர போகிறோம், நம்ம கன்ஃபார்மாக யூடியூப்பில் வரும். இப்போ பார்த்தோன்னா
எனக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, கரெக்டா இல்லையா? எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் எவ்வளவு இருந்துட்டு போகுது, 5 பேரோ 10 பேரோ, நோ ப்ராப்ளம் எனக்கு. சரியா? 5 பேரோ 10 பேரோ என்னோட ஆடியன்ஸ் இருக்காங்க, கரெக்டா இல்லையா? என்னோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், சரியா? நான் வந்து அன்னைக்கு வந்து இந்த இது நடத்திட்டு நான் எதுக்காக இந்த கொஸ்டினை அந்த பையன் குரூப்ல போஸ்ட் பண்ணப்ப நான் சும்மா இந்த பையன்ட்ட தான் நான் கேட்டேன், என் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியா? என் டீச்சிங் எப்படி இருக்கு, டீச்சிங் எப்படி இருக்குன்னா கீழே நிறைய பேர் வந்து சார் உங்கள் டீச்சிங் சூப்பராக இருக்குது, எங்கள் ஸ்கூலில் கூட இந்த அளவுக்கு எனக்கு டீச் பண்ணல. சரியா? ஸோ இப்போ நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எடுத்துக்கோமே, ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தேர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். அவங்களோட குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக பெரிய பெரிய குவாலிஃபிகேஷன். நான் இன்னும் எம்எஸ்சி கூட முடிக்கல, அவங்க குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லாருமே எம்எஸ்சி முடிச்சிருப்பாங்க, பிஎட் பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் எம்பில் முடிச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் பிஹெச்டி கூட முடிச்சுட்டு டீச்சிங் லைனில் இருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? பட் நான் அதெல்லாம் முடிக்கவே இல்லை. இருந்தாலும் என்னால் அதை விட பெட்டரான ஒரு இது கொடுக்க முடியுது, கரெக்டாக இல்லையா? என்ன காரணம் இதுக்கு? உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். சரியா? ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் விஷயமே. இப்போ பார்த்தேன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது எங்கேருந்து வந்த லைன்னு தெரில. ஓகே, போன ஸ்லைடில் இருந்தது இங்கே வருதா, ஏதோ சக்தி இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ சார் உங்கள் காலேஜில் நடத்தியிருப்பாங்க, காலேஜில் அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே நடத்திருக்கவே மாட்டாங்க. சரியா? எம்எஸ்சி முடிச்சு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்கள இதை மாதிரி நடத்த சொல்லு, நடத்தவே முடியாது. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஃபிசிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின் சார், ஃபிசிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின், இல்லை எவ்வளோ லெசன் வச்சுக்கலாம், பயோவில் எவ்வளோ லெசன், இதுனா காணாம போகுது. ஃபிசிக்ஸில் எவ்வளோ லெசன், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ லெசன், பயோவில் எவ்வளோ லெசன், இந்த 3 பிரிச்சுக்கும். 2 வருஷத்துல அவன் எவ்வளோ படிச்சிருப்பான். சரியா? உன் கேள்விக்கு இப்போ நான் வரேன். சரியா? உன் கேள்விக்கு நான் வரேன். 2 வருஷத்துல அவனுக்கு படித்தவனுக்கு சீட்டா, இல்லை 2.5 மந்த்ல எனக்கு சீட்டு கிடைக்குமா? 2 வருஷத்துல எவ்வளோ சார் படிச்சிருப்பான் அவன் படிக்க போகிறது ஃபிசிக்ஸில் இருக்க அதே 30 லெசன் தான். நீ அதே 30 லெசனை போட முடியாதா? 2.5 மாதம் இருக்கு, 2.5 மாதம் எவ்வளோ டைம் இருக்குன்னு சொல்கிறேன். 2.5 மாதம் அப்படின்னு சொன்னால் நியர்லி வந்துட்டு 75 டேஸ் டைம் இருக்கு. அவன் 2 இயர்ஸ் படிச்சிருக்கான், ஓகே 2 இயர்ஸ் பண்ணியிருப்பான். என்ன பண்ணியிருப்பான்? 1 டைம் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணியிருப்பான். நீ அதை பண்ணு, டைம் இருக்குல்ல, நீ உட்காந்து உனக்குள்ள என்னால் முடியுமா முடியாதா? நானும் இதே கேள்வி கேட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு என்கிட்ட சேனல் இருக்காது, நான் இந்த மாதிரி வெட்டியாக உட்காந்து பேசுறேன்னா அது கேட்கறதுக்கு நீ இருந்திருக்க மாட்டேன். இதோட உண்மை என்ன அப்படின்னா நீ பண்ணு. உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 1 விட்டுரு, 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடு. 2வது நான் பண்ண போறேன், ஐ ஆம் கோயிங் டு டூ இட். கண்டிப்பா 2 மாசம்னா நான் 2 மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ண போறேன், இவ்வளவுதான். அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் ரிசல்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ உன் மனசுல ஒன்று கேள்வி கேட்கணும், டிட் ஐ கிவ் மை பெஸ்ட்? நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேனா? அன்னைக்கு உன்னோட பதில இல்லை நான் தான் பெஸ்ட்டே கொடுக்கலையே, நான் அந்த கேள்வியிலே உட்காந்துருந்தேனே, படிக்கலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேணாமா, அந்த கேள்வியிலே நான் இருந்தேன். அப்போ நான் பெஸ்ட்டு கொடுக்கல, அப்போ உனக்கு ரிசல்ட் முன்னாடி நீ உன்னோட பெஸ்ட்டை கொடு. 2 மந்த்ஸ்ல உன்னால் எவ்வளோ பண்ண முடியும் நீ பாரு. 2 மந்த்ஸ்ல நீட் கிளியர் பண்ற ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துருக்கேன். சரியா? ஏன் பின்ன இந்த 2 இயர்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருப்பாங்க. நம்ம 2 இயர்ஸ்ல கொஞ்சமா படிக்க போறோம். நிறைய சீரியஸா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நான் பேசல, நிறைய பேர் லெத்தாஜிக்கா இருந்திருப்பாங்க. சரியா? கொஞ்சமா படிக்கிறோம். அவங்க அந்த அளவுக்கு வந்து தரோ பண்ணியிருக்க மாட்டாங்க சிலபஸை. பட் நீ பார்த்தனா உனக்கு தெரியும் இவ்வளவுதான் எனக்கு டைமே இருக்கு, நான் சிலபஸை தரோ பண்ணி தான் ஆகணும். கரெக்டா இல்லையா? இப்ப கூட நான் சொல்றேன், ஒண்ணுமே பெருசு கிடையாது. ஓகேயா? பிசிக்ஸ்க்கு வந்து என்னோட லெக்சர் எடுத்துக்கோ. சரி, இப்ப என்னோட லெக்சர் வச்சு வருவோமே. என்னோட லெக்சர் நான் ஆரம்பிச்சு வந்து ஏப்ரல் ஆரம்பிச்சு 2 மந்த்ஸ் ஆகுது. சரியா? என்னோட லெக்சர் ஆரம்பிச்சு 2 மந்த்ஸ் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து ஒருத்தன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கரெக்டா இல்லையா? நீ என்ன பண்ணிருக்கேன்னா நீ ஒரு 1 மந்த்ல இருந்தா பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். நீ என்னோட லெக்சர் எப்பல இருந்து பார்க்குற? ஜஸ்ட் 1 மந்த்தா தான் பார்க்குறேன். பட் நீ என்ன பண்ணிருக்கனா அவன் ஒரு நாளைக்கு ஒரு லெக்சர் பார்த்தான், நீ வந்து அவர் ஓவர் கம் பண்ணதுக்கு ஒரு நாளைக்கு 2 லெக்சரா பார்த்துட்டு வந்துட்ட. சரியா? இப்போ உன்னோட சிலபஸ் அதே தானே, நீ அதே அளவு கவர் பண்ணிட்டியா இல்லையா? அதை மட்டும் நீ யோசி. எஸ், 2 இயர்ஸ் படிச்சவன் எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 நியூமெரிக்கல் போட்டிருப்பான். நீ இந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணு, ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு. என்ன பண்ணலாம்? அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, சப்போஸ் வந்து சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்.
குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல அவன் வந்து ஒரு 30 நியூமரிக்கல் சால்வ் பண்ணியிருப்பான். உனக்கு குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிருச்சு. உனக்கு வந்து 2 நியூமரிக்கல் போட்டேன், அந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ 2 நியூமரிக்கல் மட்டும் போட்டு முடிச்சுக்கோ. 28 நியூமரிக்கல்ஸ் எதுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்க? ஸோ இதுதான் பொதுவாக வந்து நீ ஒரு 2 இயர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு டாப்பிக்கில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. பட் கிராஷ் கோர்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் ஒன்றால் எவ்வளோ கட் ஷார்ட் பண்ண முடியுதோ அதை பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து எல்லாமே தரோ பண்ண முடியல சார், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் உன்னோட மினிமம் மார்க் வாங்குறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிடுவேன். தயவுசெய்து அந்த வீடியோ மட்டும் பார்த்தாச்சு தரோ பண்ணு. ஓகேயா? வீடியோ வந்து லென்த்தாக போகுது, தயவுசெய்து நினைக்காத. உனக்கு வேணும் அப்படின்னா இதை பாரு. உன்னால் பண்ண முடியும்னு மட்டும் நீ நம்பிக்கை வை. சரியா? நிறைய பேர் என்கிட்ட வந்து சார் நான் இந்த வீடியோ பார்த்தா எவ்வளோ சார் வாங்க முடியும்? உனக்கு தெரிய வேணுமா எனக்கு தெரியணுமா இதெல்லாம்? சரியா? ஸோ உனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய விஷயங்கள். எவ்வளோ மார்க் வரும்னு உனக்கு தெரியணும். சரியா? ஸோ உனக்கு எவ்வளோ நம்பிக்கை உன் மேலே இருக்கணும், யார் மேலேயும் நம்பாது. தயவுசெய்து காட் வில் கிவ், காடு கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே? நீ வேணா அன்னைக்கு வந்து ஒரு பட்டை அடிச்சுட்டு போய் நாமத்தை வச்சுட்டு போனால் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அன்னைக்கு. சரியா? எக்ஸாமுக்கு முன்னாடி நான் போய் குரோட்டரில் உட்காந்து பண்ணியிருக்கேன், இல்லைனா எல்லாத்துக்கும் சாதர் போடுறேன், ஒன்றுமே நடக்காது. இதுதான் ஃபேக்ட்டு. நீ எவ்வளோ படிச்சுட்டு போறியோ அவ்வளோதான் உன்னோடக்கு. அப்போ நீ 2 இயர்ஸில் அதே இது படித்தா என்ன, 2.5 months அதே ஃபுல் சிலபஸ் முடிச்சா என்ன? நீட்டில் எக்ஸாமில் கேட்க போகிறாங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ 2 இயர்ஸில் எவ்வளோ படிச்சிருக்க? 2.5 months. நீ படிச்சிருக்கியா? நீ அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது முக்கியமே கிடையாது. நீ எவ்வளோ படிச்சிருக்குங்கிறது மட்டும்தான் உனக்கு முக்கியம். ஸோ அதனால் வந்து உட்காந்து தயவுசெய்து படி. சரி, எதுக்கு சார் இவ்வளோ கதை சொன்னீங்க? எதுக்கு இவ்வளோ கதை சொன்னேன்? நல்லா பாரு, இவங்க வந்து வரதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு. எஸ், இவங்க என்னை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நானும் என்னால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு உட்காந்து யோசிச்சேன்னா டைம் மட்டும் தான் வேஸ்ட். நான் பண்ணியிருக்கேன், ஓகே, என்னால் இவ்வளோ பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சிருச்சுல என் கேப்பபிலிட்டி எவ்வளோன்ட்டு. தயவுசெய்து இறங்கி பண்ண ஆரம்பி. சரியா? ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் இன்னும் நான் டெவலப் பண்ணுவேன், அதில் எனக்கு இப்போதைக்கு எந்த டவுட்டும் கிடையாது. பட் எஸ், அதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்ன, இங்கே ஆரம்பித்த ஃபஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் நான் இப்போ இவர் சொன்னப்போ நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னும் என் சேனல் எங்கேயோ இருந்திருக்கும். சரியா? பட் எஸ், நான் லேட்டாக ஆரம்பித்தேன், பட் ஐ ஹவ் டெவலப்ட். சரி, எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இவ்வளோ வருஷம் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர், அவ்வளோ எஜுகேஷனல் டீச்சர், என்னையோட நல்ல மார்க் வாங்கின டீச்சர்ஸ், நிறைய கோல்டு மெடலிஸ்டான டீச்சர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலும் என்னால் சர்வை பண்ண முடியுதுக்கு ரீசன் என்ன சார்? அவங்களாம் யூடியூப்ல வரல, மேபி இருக்கலாம், அவங்க யூடியூப்ல வராமல் இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்கலாம். பட் என்னோட ஹார்ட் ஒர்க். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீயும் தயவுசெய்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக ஒன்னாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். சரியா? வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. தேங்க்யூ.